பொதுவா இந்த சமூக ஊடகங்கள்ல கமெண்ட்ல வந்து முகம் தெரியாதவங்க கண்டபடி பேசிட்டாலே ஐயோ என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு கவலைப்பட்டு அதுக்காக கருத்து சொல்ல பயப்படக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்காக தான் ஒரு ரியல் தக் லைஃப் பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன். 1946 சின்னாலப்பட்டின்ற ஊர்ல தந்தை பெரியார் கூட்டத்துக்கு பேச போறாரு. அன்றைக்கு மிக எதிர்ப்பாக இருந்த காங்கிரஸ்காரர்களும் அவங்க பேர்ல இருந்த காலிகளும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, தந்தை பெரியார் இந்த கூட்டத்துல எப்படி பேச விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேச தொடங்கின நேரத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலையும் தந்தை பெரியார் மேலையும் மேடையில இருக்கவங்க மேலையும் கல்ல தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வரிசையா கல்லு வந்து விழுந்துகிட்டே இருக்கு. தந்தை பெரியார் என்ன பண்றாருன்னா துண்டை எடுத்து தலையில முண்டாசா கட்டிக்கிட்டு பேசிட்டே இருக்காரு, நிறுத்தவே இல்லை. அங்கிருந்த மக்களையும் தலையில துண்டு எடுத்து முண்டாசா கட்டிட்டு உட்காருங்கன்னு சொல்றாரு. ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசுறாரு. அதற்கு பிறகு கலவரம் அதிகமாகுது, என்ன கட்டுப்படுத்தவே மாட்டாங்க, பேச்சை நிறுத்துவாருன்னு பார்த்தா நிறுத்தவே மாட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த காளிகள் இன்னும் கல் எடுத்து போட ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து நீங்க பேச்சை நிறுத்திக்கங்க, கலவரம் அதிகமாற மாதிரி இருக்கு, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வீச்சுல தந்தை பெரியாருடைய வலது கையினுடைய முழங்கை அடிபட்டு இறக்குற வரைக்குமே தந்தை பெரியாருக்கு அது பெரிய தொந்தரவு கொடுத்திருக்கு. இப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அந்த சின்னாலப்பட்டியில் எதிர்நீச்சலில் வென்ற பெரியார் 80வது ஆண்டு விழாவை திராவிடர் கழகத்தின் சார்பில் திறந்தவெளி மாநாடா கொண்டாடுறாங்க. அன்றைக்கு 1946 ஜனவரி 16ஆம் தேதி 13 வயது குழந்தையாக இருந்த ஒரு தலைவர் இன்னைக்கு 93 வயதில் அந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றுகிறார். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஐயோ அடிக்கிறாங்களே தாக்குறாங்களே அப்படின்னு தந்தை பெரியார் பேச்சு நிறுத்தாம இந்த மக்களுக்கு தான் இன்னும் விழிப்புணர்வு தேவைன்னு 1 மணி நேரத்திற்கு மேல பேசி அன்றைக்கு எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கழகத்தை நோக்கி வரக்கூடிய வகையில் பெரியாரை ஏற்றுக்கொண்டு சின்னாலப்பட்டி அப்படின்றது திராவிடர் கழகத்தில் ஒரு வலுவான பகுதியாக மாறி இருக்கிறது. அதுதான் ரியல் தக் லைஃப்.